ரெசில்மேனியா 42ல இதுவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத பல்வேறு விதமான மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ரெசில்மேனியா 42 அதாவது எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா வேகாஸில் நடக்க போகுது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 2 நாள் நடக்க போகுது. அதாவது ஏப்ரல் 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் நம்மளுக்கு 19, 20 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். இந்த ரெசில்மேனியா 42 பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஷாக்கிங் விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ரெசில்மேனியா 42 நடத்தி கொடுக்க போகிறது. அதாவது ரெசில்மேனியா 42 ஹோஸ்ட் அதாவது ஆங்கரிங் பண்ண போகிறது. இதில் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் சீனா இந்த முழுக்க ரெசில்மேனியா 42 வந்து எல்லா மேட்சையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார், பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ண போகிற எல்லாத்தையுமே செய்ய போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சாக ஃபேட்டல் 4-வே உமன்ஸ் மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பெய்லி அண்ட் லைரா வர்சஸ் சார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளிக்ஸ் வர்சஸ் நியா ஜாக்ஸ் அண்ட் லெஜண்ட் வர்சஸ் அதுக்கப்புறம் பெல்லா ட்வின்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு மேட்சஸ் நடக்க போது. இந்த மேட்சஸ் வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 4 டீமுமே நல்ல ஸ்டோரி லைனோட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ 4 டீமுக்குமே நல்ல பகை இருக்கிற மாதிரி இப்போ WWE காமிச்சிருக்கிறாங்க. இன்னமும் இந்த ஸ்டோரி லைனை பயங்கரமாக பில்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மேட்சோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இந்த மேட்ச்சில் 4 டீமில் எந்த டீம் ஜெயிக்குன்றது இது வரைக்கும் யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது என்ன மேட்ச் பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரீகா ரிப்ளே வர்சஸ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மேட்சா ஜாட் கேர்கலுக்கும். 2 பேருமே பவர் ரெஸ்லர்ன்றதுனால இந்த மேட்ச் வந்து பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது இன்னொரு மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்னி வாங்கர் வர்சஸ் லிவ் மோர்கன். இது ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாக போயிட்டு இருக்கு. லிவ் மோர்கனுக்கு சப்போர்ட் பண்ண டாமினிக் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான ஜட்மெண்ட் டே மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற இன்னொரு மேட்ச்னு கேட்டிங்கன்னா ஏஜே லீ வர்சஸ் பிக்கி லிஞ்ச். இவங்க 2 பேருக்கும் உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் நம்ம பல தடவை பார்த்தாலும் மீண்டும் இந்த மேட்சை WWE புஷ் பண்ணி ஃபைனல் மேட்சாக வந்து ரெசில்மேனியாவில் வைக்க போகிறாங்க. அடுத்ததாக WWEல ரொம்ப வருஷம் கழிச்சு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ரெசில்மேனியாவில் லேடர் மேட்ச் வைக்கிறாங்க. இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டிராகன் லீவ் வர்சஸ் பென்டா வர்சஸ் அதுக்கப்புறம் ஜோ ஈவன் வர்சஸ் ரூசே வர்சஸ் ஜேடி மெக்மனா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வச்சிருக்காங்க. இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபின் பாலர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரின்னு எப்போ ஃபின் பாலர் ஜட்மெண்ட் டே விட்டு வெளில வந்தாரோ அப்பே இந்த மேட்ச்சுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்ச் தான். இந்த மேட்ச் வந்து ஃபின் பாலரோட சிங்கிள் புஷுக்காக கொடுக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச்லேருந்து ஃபின் பாலர் வேற லெவலாக மாறுவார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததான் நடந்து முடிஞ்ச ராவில் ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத விதமாக கந்தர் வந்து செத்ரோலின்ஸை அட்டாக் பண்ணது மூலியமாக கந்தர் வர்சஸ் செத்ரோலின்ஸ்ன்ற மேட்ச் ரெசில்மேனியாவில் இப்போ கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போறான்றது ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத விஷயமாக தான் இருக்கு. அடுத்த மேட்சை யாரும் எதிர்பார்க்காத விதமாக கடந்த வாரம் செமி ஜெயின் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ட்ரெக் வில்லியம்ஸோட ஒரு மேட்ச் விளையாட போகிறார். செமி ஜெயின் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ரெசில்மேனியாவில் டிஃபெண்ட் பண்ண போகிற ட்ரெக் வில்லியம்சன் எகென்ஸ்டாக. அடுத்த மேட்ச் பயங்கரமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர். இவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான ஃபியூடாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. யார் பவர்? பிராக் லெஸ்னர் பல பவர் உடச்சி எரிஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பிராக் லெஸ்னர் கிட்ட பகச்சிக்கிட்ட பல பேரை ஓபா ஃபெமியும் அதே மாதிரி தூக்கி பந்தாட போறாருன்றதை நம்ம ரெசில்மேனியாவில் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ரெசில்மேனியாவில் ஒன் ஆஃப் த மெயின் ஈவெண்ட்டான கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆட்டன் இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஸ்டோரி லைன். ஏன்னா 2 பேருமே நண்பர்களாக இருந்தவங்க, 2 பேருமே டீம் மெம்பர்ஸாக இருந்தவங்க. இப்படிப்பட்ட இவர்கள் இன்னைக்கு வந்து 2 பேருமே பயங்கரமான ஃபியூடாக மாறிட்டாங்க. அதனால் இந்த ரெசில்மேனியாவில் யார் வந்து ஜெயிக்க போகிறான்றது ஓரளவுக்கு நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணப்பட்டாலும் இந்த மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்சாக இருக்க போது. அதில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக கோடி ரோட்ஸ் ராண்டி ஆட்டன் கேட்க டிஃபெண்ட் பண்ண போறாரு. இந்த ரெசில்மேனியாவில் இன்னொரு மெயின் ஈவெண்ட் மேட்சான ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் இவங்க 2 பேருக்குமான ஸ்டோரி லைன் வாரம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. எந்த விதத்துலையும் நம்மளை வந்து இவங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்றதை நம்மளுக்கு வந்து ஊர்ஜினம் படுத்த முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபியூடு வந்து பயங்கரமாக இருக்குது. எந்த இடத்துல நம்மளுக்கு சலிப்பு தட்டல. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் ரோமன் ரெயின்ஸும் சரி சிஎம் பங்கும் சரி இந்த ஸ்டோரி லைனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. ரெசில்மேனியாவில் நடக்க போகிற ஒன் ஆஃப் த மெயின் ஈவெண்ட்டில் சிஎம் பங்க் வந்து தன்னோட வேர்ல்டு ஹெவிவெயிட்
சாம்பியன்ஷிப்பை ரோமன் ரிங்ஸுக்கு எகெயின்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இதில் ரோமன் ரிங்ஸுக்காக சப்போர்ட் பண்ணி புதுசாக அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது டெபுட் ஆக போகிறாங்களா, இல்லை சிஎம் பங்க் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண போகிறாருன்ற கேள்விகள்லாம் இருந்திருக்கு. இதுதான் இந்த ரெசல்மேனியாவில் இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட 12 மேட்சஸ். இந்த ரெசல்மேனியாவில் எந்த மேட்சஸ் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது, யார் ஜெயிக்க போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.